வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ அப்கமிங் 23rd வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் அப்படின்றத பற்றி நேற்றே உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மார்க் டெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த மார்க் டெஸ்ட்டுக்கு வந்து அந்த கொஸ்டின் வித் புக்லெட், ஓகே, கொஸ்டின் இருக்கக்கூடிய அந்த ஆன்சர் எழுதக்கூடிய புக்லெட் வந்து நம்ம வந்து உங்களுக்கு இந்த யூடியூப் வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் நம்ம அப்லோடு பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் அதில் எழுதி தென் அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணணும். ஓகே, கேம் ஸ்கேனர் அப்படின்றது ஆப் மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். இல்லை அது போக வேறு ஏதாவது நீங்கள் பிடிஎஃப் ஸ்கேன் பண்ணுற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் ஸ்கேன் பண்ணி ஸோ இந்த நம்பர் ஓகே 9003056300 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உள்ள எங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து உங்களுக்கு அந்த பேப்பர் எவாலுவேஷன் பண்ணி ஃபீட்பேக் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ மார்னிங் இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். தென் ஈவினிங் 6 o'clock ஓகே, இன்றைக்கி மாலை 6 மணிக்குள்ளே அனுப்புகிறவங்களுக்கு மட்டும்தான் எவாலுவேஷனும் ஃபீட்பேக்கும் கொடுப்பாங்க. ஸோ 6 மணிக்கு மேலே அனுப்புனீங்க அப்படின்னா எவாலுவேஷனும் ஃபீட்பேக்கும் வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிறத வகுத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ அந்த புக்லெட் பாருங்கள், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள், இதில் நேம்னு இருக்கா. ஸோ அந்த நேமில் வந்து உங்களோட நேம் எழுதிக்கோங்க. இந்த ரோல் நம்பரில் வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டில் உள்ள அந்த ரோல் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அங்கே போய்ட்டு எந்த விதமான ஒரு குழப்பமும் இருக்காது. ஸோ அந்த ரோல் நம்பரை எழுதிடுங்க. டெஸ்ட் அப்படின்றதில் குரூப் 2 மார்க் டெஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. மீடியமில் வெதர் யூ மீன் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, எக்ஸாம் டேட் உங்களுக்கு February 18 கொடுத்துருக்காங்க. ஓகே, அகைன் இங்கேயும் வந்து ஸ்டூடெண்ட் நேம் எழுதிடுங்க. காண்டாக்ட் நம்பரில் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எழுதுங்க. ஓகே, காண்டாக்ட் நம்பரில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பாக எழுதணும். ஸோ எக்ஸாம் சென்டரில் உங்களுடைய பிளேஸ், நீங்கள் எங்கே எந்த ஊரோ அந்த ஊர் பிளேஸாக இல்லை எந்த பிளேஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி காமிச்சிருங்க. டேட்டில் வந்து 18 போட்டுக்கோங்க. சப்ஜெக்ட் வந்து மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி இதில் இந்த ரிஜிஸ்டர் நம்பர் எழுதுறது சைன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ ரிஜிஸ்டர் நம்பரில் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரோ இல்லை ரோல் நம்பரோ ஏதோ நம்பர் எழுதிட்டு இதை சைன்லாம் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ஒரிஜினல் எக்ஸாமினேஷன்லாம் மறந்துடக்கூடாது எதையும், அதுக்காக தான். தென் உங்களுக்கு பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துக்குப்பீங்க. ஓகே, ஸோ பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு இருக்கும். பார்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா 9 10 மார்க் அப்படின்றது இருக்கும். யூனிட் 2 வந்து இருக்காது. ஓகே, யூனிட் 2 தவிர மற்ற யூனிட்டில் உள்ள 9 10 மார்க் வந்து பார்ட் ஏல இருக்கும். ஓகே, பார்ட் பியில் யூனிட் 2ல் உள்ள 10 மார்க்ஸ். ஓகே, ஸோ 9x3 9x10 90 மார்க்கு. அதுக்கப்புறமா ஒரு 3 10 மார்க்ஸ், 3x10 30 மார்க்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 12-15 மார்க்ஸ். ஓகே, 12-15 மதிப்பெண் கேள்வி இருக்கும். ஸோ டோட்டலாக அங்கே ஒரு 9+3 12x10 120, இங்கே ஒரு 12x15 180. ஓகே, ஸோ டோட்டலாக 300 மார்க்கு. இதுதான் உங்களுடைய பேட்டர்ன். சரியா? ஸோ இந்த புக்லெட்டு தான் உங்களுக்கு அந்த யூடியூப்பில் இந்த லிங்க்கில் வந்து அப்லோட் பண்ணிப்பாங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் எழுதலாம். ஓகே, எழுதி முடிச்சுட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஃபைல் நேமில் வந்து உங்களுடைய நேம், ஓகே, உங்களோட நேமு, உங்களுடைய பிளேஸ் அப்படின்றத போட்டு அந்த ஃபைலை வந்து நீங்கள் அந்த தம்ப்நெயிலில் கொடுத்துக்கக்கூடிய 900 அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக எவாலுவேட் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ நம்பர் வந்து 9003056300 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஈவினிங் 6 PM வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுப்போம். பேப்பர் எவாலுவேஷன் கண்டிப்பாக கொடுப்போம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டில் அந்த ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஓகே, ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த மெயின்ஸ் பொறுத்த மட்டும் அப்ரோச் பண்ணுறதுல என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியலாக வந்து பேப்பர் கம்ப்ளீஷன் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த பேப்பர் கம்ப்ளீட் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணணும். ஒரு கொஸ்டின் கூட விடாமல் எழுதணும், மொத்தமாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து அந்த பேப்பரை எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியமாக இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோலாம் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் எங்கேயாவது போடுறதோ, ஒரு டயக்ராம் போடுறதோ,
ஓகே. ஒரு 4-5 இடங்களை வச்சு எழுதுகிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு மேப் கண்டிப்பாக போடணும். லைக் ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட், தொல்லியல் அகழ்வாய்வுகள் நடந்த இடங்களை பற்றி எழுதும்போது தான் இருக்கணும். இல்லை ஒரு பருவமழை சார்ந்த ஒரு புவியியல் சார்ந்த கேள்வி, ஓகே, அதாவது சைக்ளோன் பற்றி ஒரு கொஸ்டின் வந்தாலும் சரி, அதில் முக்கியமாக மேப் போடுறதா இருக்கட்டும். ஓகே, அந்த விண்டு எப்படி வந்து டைரக்ட் ஆகுது, எப்படி அந்த விண்டு டிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்றதெல்லாம் ஒரு மேப் மாதிரி போட்டு காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணி கேட்டிருக்க கொஸ்டினுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த பாக்ஸ் கண்டென்ட்டை கொடுக்கலாம். ஓகே, ஸோ அது போக எந்த அளவுக்கு உங்கள் ஆன்சரை என்ரிச்மெண்ட் பண்ணுறீங்கன்னு முக்கியம். ஸோ பேப்பர் கம்ப்ளீஷன் அப்படின்றது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா சப்கட்டிங் அதிகமாக போடணும். ஓகே, ரொம்ப பாயிண்ட் மோடில் எழுதாமல், ரொம்ப பேராவைஸில் எழுதாமல் ஒரு சப்ஹெட்டிங் போட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 2 லைனில் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க, ஒரு சப்ஹெட்டிங் போடுங்க, அதில் ஒரு 3 பாயிண்ட் கொடுங்க, அடுத்து சப்ஹெட்டிங் போடுங்க, அதில் ஒரு 3 பாயிண்ட் கொடுங்க, அடுத்து லைட்டாக ஒரு கன்க்ளூஷன். ஓகே, கன்க்ளூஷனுமே ஜென்ரலாக கொடுக்காம அதில் ஏதாவது ஒரு ஸ்கீமையோ அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரியோ பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து எல்லாருமே பண்ணக்கூடியது தான். தென் ஆன்சர் வந்து என்ரிச்மெண்ட் பண்ணணும், யூனிக்காக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணணும். ஓகே, ஏதாவது பாலிசி மென்ஷன் பண்ணணும். லைக் நேஷ்னல் பாலிசி ஃபார் பயோஃபியல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ரினியூவபிள் எனர்ஜி பற்றி கேட்டாலோ இல்லை கிளைமேட் சேஞ்ச் பற்றி கேட்டாலோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பாலிசி இருக்கா, ஸோ அந்த பாலிசி எழுதி இது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டூரிசம் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா டூரிசம் பற்றி எழுதுங்க. டைப்ஸ் ஆஃப் டூரிசம் எல்லாம் எழுதி, சுற்றுலா பற்றிலாம் எழுதிட்டு தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை, தமிழ்நாடு டூரிசம் பாலிசி 2023 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஸோ ஜிடிபியில் 12% வந்து நாங்கள் டூரிசம் மூலமாக டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு 2.5 மில்லியன் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து டூரிசம் மூலமாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட் எல்லாமே கீவேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் நீங்கள் உள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து இன்னோவேட்டிவாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். ஓகே, எல்லாருமே ரொம்ப ஜென்ரலாக எழுதுவாங்க பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஆங்கிளில். பட் நம்ம பேப்பர் கம்ப்ளீஷன் ப்ரெசன்டேஷனை தாண்டி அந்த ஆன்சரை எந்த அளவுக்கு ஒருத்தங்களை விட இன்னொருத்தங்க எப்படி மேலே கொண்டு போகலாம் அப்படின்ற ஆங்கிளில் பண்ணும்போது இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸு, ஸ்கீம்ஸு, பாலிசிஸ், கமிட்டி ரெக்கமெண்டேஷன், எந்த ஒரு சோசியல் இஷ்யூஸ் கேட்டாலும் அந்த இஷ்யூஸ் சார்ந்த கமிட்டி, இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, கஸ்தூரிரங்கன் கமிட்டி தான் அதை வந்து சொன்னாங்க. ஸோ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் இவ்வளோ இது இருக்குது. இந்த மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணும்போது ஆன்சர் வந்து இன்னும் இன்னோவேட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த புக்லெட்டை பிரிண்ட் எடுத்துக்கோங்க, டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீட்டாக ஒரு வீட்டில் கரெக்டான ஸ்டிப்புலேட்டட் டைம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 9 to 12 அப்படின்னா 9 o'clock கரெக்டாக உட்காந்து 12 o'clock முடிக்கிற மாதிரி பாருங்க. ஒரிஜினல் எக்ஸாமினேஷனை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த மார்க் டெஸ்ட்டை அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஒரு விதமான பதட்டம் வந்து தனியும், அதில் கண்டிப்பாக அது ஒரு பக்குவத்தை கொடுக்கும். ஒரிஜினல் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு உங்களால் வந்து ஈஸியாக மூவ் பண்ண முடியும். ஓகே, அதனால தான் இந்த மார்க் டெஸ்ட் அப்படின்றது வைக்கும். ஸோ இந்த ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட்டை எல்லாருமே எழுதி பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிடுறேன். ஸோ குரூப் 2 மெயின்ஸில் எல்லாருமே நல்ல முறையில் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணி அதிக மதிப்பெண் பெற்று உங்களுடைய கனவு பணியான அரசு பணியை பெற டேப் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ டு ஆல்.